Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the Lord bless you. இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். I greet you all to the program ஆறுதலின் நேரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று நான் நம்புகிறேன். Beloved children of God, I believe that these programs are a blessed one for you all. இன்றைக்கு நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on Psalm 18:28. விளக்கை ஏற்றும் தேவன். Lord who turns our light on. சங்கீதம் 18 சங்கீதங்களிலே ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். 18th Psalm is a very important psalm. அதில் ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. So there a small note has been given which suggests to the chief musician, a psalm of David, the servant of the Lord, who spake unto the Lord the words of this song in the day that the Lord delivered him from the hands of all his enemies and from the hand of Saul. பார்த்தீங்களா, தாவீது ஒரு மகிழ்ச்சியிலே இருந்தபோது பாடின சங்கீதம். ஏன்னா அவருடைய விரோதிகள் கைகளெல்லாம் கர்த்தர் அவனை தப்புவித்து விட்டார். This is a psalm when David was happy he did sing it because God delivered him from the hands of all his enemies. சவுலுடைய கைக்கு அவனை தப்புவித்தார். He delivered him from the hands of Saul. அதனாலே அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட பாடின ஒரு பாடல் இது. That is why this song is a happy hymn. இன்னைக்கு சங்கீதம் 18 இருந்து சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate from Psalm 18 very important things. முதலாவது பாருங்கள், 28ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். In the 28th verse, there David, a psalmist, is saying, for thou will light my candle. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். The Lord my God will enlighten my darkness. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில இருள் வரத்தான் செய்கிறது. Even in our life, my beloved children, darkness comes. அநேக தேவனுடைய பிள்ளைகளும் சரி, தேவனுடைய ஊழியர்களும் சரி, அவர் வாழ்க்கையில சில நேரங்களிலே ஒரு இருளை கடக்க வேண்டியதா இருக்கிறது. Many children of God at times they have to travel through dark path. உங்க வாழ்க்கையிலே எதை இருளாக நீங்கள் நினைக்கிறீங்க? What is the darkness that is in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதி இருளாய் இருக்கிறது? Which part of your life is dark? பிரதர், என்னால் இந்த பகுதியிலிருந்து வெளியில வர முடியல, என் வாழ்க்கையில எங்க போனாலும் இருள், நான் எதை செய்தாலும் தடை, எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படவே மாட்டேங்குது, என்னால் மேலே வரவே முடியலன்னு சொல்கிறாங்க. See, certain people, they say, brother, there is darkness in my life. Whatever I do, it doesn't prosper. I face darkness always. இப்போ இந்த சூழ்நிலையிலே தாவீது இதெல்லாம் மேற்கொண்ட பிறகு சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். In these circumstances, after overcoming all his darkness, David is saying, for thou will light my candle, the Lord my God. எப்படி தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் இருளை மாற்றினார், அவனுடைய இருளை வெளிச்சமாக்கினார், தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி சில சுபாவங்களை அவன் அறிக்கையிடுகிறான். There he is confessing certain characteristics of God, how God did enlighten his darkness. நீங்க இந்த 18ஆம் சங்கீதத்தில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா ஒரு பாட்டு எழுதியிருந்தார். From this 18th Psalm, Father Berkmans, he has written a very beautiful song. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று 18ஆம் சங்கீதத்தை வைத்து அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். And there with this psalm he has written, I will cross a great wall, I will leap through a great wall. அந்த 29ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டி. There when you read the 29th verse, it says, for by thee I have run through the troop, and by my God have I leaped over a wall. சேனைனா புரியுதா? ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஒரு 50 பேர் 60 பேர் அந்த யுத்த வீரர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உள்ளே நான் தைரியமா போவேன்னு தாவீது சொல்லுகிறார். See, what is this troop? Do you understand what does troop mean? Troop means it is a great war zone, it is a great troop of army. இதுக்கு அநேக கிறிஸ்துவ பாடல்கள்
புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Nowadays many Christian new songs are coming. Glory be to God. ஆனால் பெர்க்மாசேயாவுடைய பாட்டு தனி சிறப்பு வாய்ந்தது. But Father Berkman's song really has a small speciality, a great speciality. அது சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். என்ன பாட்டு, அருமையான பாட்டு. See what a beautiful song it is. எப்படி தாவீதால் மேற்கொள்ள முடிந்தது? How can David overcome this? ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் இந்த 18ஆம் சங்கத்துல சில குறிப்புகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். That is what we are going to meditate, certain highlights in this Psalm 18. ஏன் தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார், அதை இங்கே பார்க்க போகிறோம். Firstly, we are going to see why did God help David. அதை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, நம்முடைய ஊழிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதை பார்த்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். Firstly, when we meditate this, then only we can understand how is our personal life, how is our family life, how is our ministry life. சங்கீதம் 18:21 தாவீது சொல்லுகிறான், Psalm 18:21, the psalmist says, கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஹல்லேலூயா. Hallelujah, for I have kept the ways of the Lord and have not wickedly departed from my God. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டேன். மற்றவங்களால சொல்ல முடியுமா? Can anyone say that I have kept the way of my God? அவன் சொல்றான், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. So there he is saying, I have never turned away from my God. அதனாலே கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று அவன் சொல்லுகிறான். And he is saying, that is why God helped me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of யார் God, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறார்களோ, யார் கர்த்தருடைய வழிகளை விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்கு தான் பிரச்சனை வருகிறது. all those who come against God, all those who depart from the way of God, for them they face the problems. இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு துரோகம் செய்யவில்லை என்று அவன் தைரியமாக அறிக்கையிடுகிறான். See, when you see the depth of this verse, you can understand he did not depart away, he did not turn away from God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Read the 22nd verse. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பதாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. See, that says very clearly, for all his judgment were before me, and I did not put away his statutes from me. கர்த்தருடைய நியாயங்க, அவருடைய பிரமாணங்கள், அதை நாம் கைக்கொள்ளும் பொழுது, அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு எதிரிகளே இல்லாமல் போய்விடுவார். But when you agree to the word of God, when you follow his statutes, you will have no enemy. அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நீங்களும் நானும் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம், யாரை சார்ந்து கொள்ளுகிறோம், யாருடைய உதவியை தேடுகிறோம்? See, whenever we face struggles, whenever we face problems in our life, whom do we look upon? Whom do we ask for help? ஆனால் பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறான். But psalmist David says in Psalm 18 verse 3, துதிக்க பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். I will call upon the Lord who is worthy to be praised, so shall I be saved from mine enemies. தாவீது நம்புகிற தேவன் ஆண்டவராகிய தேவனை அவன் நம்பினான், அவருடைய போராட்டத்தில் அவனை துதித்தான். எந்த நிலைமையிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்ட ஒரு நல்ல தேவ மனிதன் பக்தனாகிய தாவீது. See, the devout David, psalmist David, he is a person who was ready to praise God at any time, at any place. He was ready to be with God. That is why he calls upon God at his day of trouble. அவர்தான் துதிக்கு பாத்திரர், அவர்தான் மகிமைக்கு பாத்திரர், அவர்தான் கனத்துக்கு பாத்திரர் என்று தாவீது அறிக்கையிடுகிறான். Because David is proclaiming that he alone is worthy to be praised, he alone is worthy to be honored, he alone is worthy to be glorified. அதனாலே என் சத்துருக்களுக்கு நான் நீங்களாக்கப்படுவேன். And there he is saying, through that, by that, I will be delivered from my enemies. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நெருக்கத்திலே, உன்னுடைய தேவைகளிலே, ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிடுகிறாய்? Beloved children of God, at your time of trouble, who are you calling upon?
நாம் நினைக்கிறவனுடைய பணம் நம்மை காப்பாற்றும், நம்முடைய நண்பர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள், உறவினர்கள் நம்மை காப்பாற்றும் நம்புகிறோம். See, always we think our money is going to save us, our friends are going to save us, our family is going to save us. ஆனால் அது நல்லது தான், அதுவும் உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் அது நமக்கு உதவாமல் போய்விடுகிறது. That is good, yet not all time it is very handy, it is very helpful. ஆனால் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறானோ அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதுமில்லை, தோற்று போவதுமில்லை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவதே சிறந்தது. See, remember, all those who call upon the Lord, he will never be ashamed, he will never be facing failure, because God is there with him to help him. ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 18:18 தாவீது விதமாய் அறிக்கையிடுகிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். Amen. Psalm 18:18, there the psalmist is saying, they prevented me in the day of my calamity, but the Lord was my stay. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவானவர். My beloved children of God, always Lord is our stay, Lord is our support. ஒருவேளை நமக்கு ஆதரவாய் இருக்கிற மக்கள் அவர்கள் சூழ்நிலை காரணமாக நம்மை விட்டு விலகி போகலாம். You know, people who might form our support zone, at times they might leave us. அவர்களுக்கு அவசரமான வேலைகள் தேவைகள் வரும் பொழுது அதை அவர்கள் கடந்து போவது இயல்பானது. When people face some circumstances wherein they themselves have the necessity of working in, that time they might leave you. That's very practical. ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதரவாய் இருக்கும் பொழுது எதை குறித்தும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. So whenever Lord Jesus Christ is there for you as a support, as a stay, then you need not worry about anything or anybody or any circumstances. ஹல்லேலூயா. Hallelujah. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இன்னும் ஆழமாக தாவீது ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டார். Psalm 18 verse 6, he is teaching us a very deep secret. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, There he is saying very clearly, in my distress I called upon the Lord and cried unto my God. பாருங்க, நெருக்கத்திலே கூப்பிடத்தக்க தெய்வம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. So there psalmist is proclaiming a God who can be called when we are in distress. That is only Lord Jesus Christ. அவர் கூப்பிடுவது மட்டுமல்ல, என் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். He did not only call, but he cried unto the Lord. அபயமிட்டேன் என்று ஒரு வார்த்தையை There உபயோகிக்கிறார். he is saying, I cried unto my God. தேவ சமூகத்திலே பிரியமானவர்களை நாம் ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்து நம்மை அப்படியே சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மனம் இறங்கி கடந்து வருகிறார். Beloved children of God, whenever we sit in the presence of God, we call, cry and ask for his help. There he comes to your support. இன்றைக்கு நீ படுகிற துன்பங்கள் சிலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், சிலருக்கு ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி அபயமிடும் பொழுது தேவன் நம்மை கவனிக்க தொடங்குகிறார். Today all the struggles that you are facing, today the problem that you are in, others might feel that you being in problem might be a happiness for them, but God is there for your support. அவர் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் தனது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. Hallelujah. There it is written, in my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple. Hallelujah. அல்லேலூயா. அவர் சொல்லார், என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. And my cry came before him even into his ears. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நெருக்கம், என்ன பலவீனம், என்ன போராட்டம், என்ன தடைகள் இருக்கட்டுமே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். Beloved children of God, whatever might be the problem, whatever trouble you might be facing, whatever be the distress in your life, call upon God, cry unto God. 28ஆம் வசனத்தில் தேவன் வாக்கு செய்தபடியாக அவர் உன் விளக்கை ஏற்றுவார், உன்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். As he has promised in the 28th verse of the same psalm, for thou wilt light my candle, for my God will enlighten my darkness. மட்டுமல்ல, சங்கீதம் 18:32 அவர் சொல்கிறார், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற தேவன் என்கிறார். In the same psalm in 32nd verse, there it is written, it is the God that girdeth me with strength and maketh my way perfect. நீ பலவீன நல்ல மகனே, நீ பலவீன நல்ல மகளே, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர்களை அபயமிடும் போது உன்னை பலத்தால் இடைக்கட்டுகிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. My beloved son, my beloved daughter, whenever you are in weakness, when you call upon the Lord,
only God, Lord Jesus Christ, He will gird you up with strength and make your way perfect. உன்னுடைய வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன், சரியாக்குகிற தேவன். He is the God that makes way for you. He perfects your way. He straightens your way. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. மட்டுமல்ல, ஒரு 36ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். Not only that, in the 36th verse, there he is saying, thou hast enlarged my step under me, that my feet did not slip. பாருங்க, யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார்? See, for whom God is giving this blessing. யாரெல்லாம் தங்களுடைய துர்குணத்துக்கு, கெட்ட புத்திக்கு, கெட்ட சுபாவத்துக்கு தங்களை விலகி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் அப்படி செய்கிறார் என்று தாவீது சொல்கிறார். You know, David is clearly mentioning all those who get themselves out of their wickedness, all those who straight their path. For them God is doing this. சங்கீதம் 18:23 தாவீது சொல்கிறார், அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து. And in Psalm 18:23, psalmist is saying, I was also upright before him and என் துர்குணத்துக்கு விலகி காத்துக்கொண்டேன். I kept myself from my iniquity. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் போய் குடிவெறியில போகல, மற்றபடி சிகரெட் பிடிக்க போகல, வேற எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் தாவீது போகவில்லை. See, whatever might be the problem that David would have faced, but he did not go back to his old sin. He did not go and become drunk. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இருள் நீங்க வேண்டுமா, வெளிச்சம் வர வேண்டுமா, தேவன் உதவி செய்ய வேண்டுமா, நீ கர்த்தருக்கு முன்பதாக மன உண்மையாய் இரு மகனே, மகளே. My beloved son and daughter, if you are willing that all your trouble should be and your distresses and all your imperfectness should be removed from you, then you should be straight in God, you should be true in God, and you should not do any iniquity. எல்லா வகையான துர்குணத்திற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதை விட்டு விடும் பொழுது தேவன் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். See, keep yourself far away from all your iniquity, then you will understand God is going to turn your darkness into light. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை மகனே, மகளே, நீ தாழ்த்தப்பட்டு விட்டாயோ? Beloved son, beloved daughter, is it that you have been lowered? உன்னுடைய தகுதியிலிருந்து உன்னை கீழே இறக்கி வைத்து விட்டார்களோ? You know, people have put you down. உன்னை தகுதிக்கேற்றபடி வேலை வாய்ப்புகளோ அல்லது ஊழியங்களோ கிடைக்கவில்லையோ? Are you thinking that you are not employed as per your dignity or as per your skill sets or as per your quality? சங்கீதம் 18:35 தாவீது அறிக்கையிடுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். You know, there he is saying in 38, he is saying very clearly, Lord, your mercy shall make me great. காருண்யம் பெரியவனாக்கும். பிரியமானவர்களே, His mercy shall make you great. அநேகருடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு ஆசை, நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு வேலை நல்ல உயர்வு வரவில்லை, என் வாழ்க்கை பூரா இப்படி தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் அநேகர் நினைக்கிறீங்க. See, at times many of you are thinking, you know, I suffer a lot, I do much of my work, I am very true, yet I did not receive that fruit of my doing. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும் என்று 18ஆம் சங்கீதத்தில் வாக்கு செய்திருக்கிறார். See, 18th Psalm, he has promised saying that God's mercy shall make you high. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உங்கள் வாழ்க்கையினுடைய பல இருளான பகுதிகளை தேவன் வெளிச்சமாய் மாற்ற வேண்டுமானால் இப்போ நீங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட. See, if you want all the darkness in your life to be enlightened, all the darkness in your life to be lightened by God, then you should surrender yourself in the presence of God. சங்கீதம் 18:4 சொல்லுகிறது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளின் மேல் விழுந்தது. Psalm 18:4 says very clearly, the sorrows of death compassed me, and the flood of ungodly man made me afraid. தேவனுக்கென்று நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் பொழுது பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். அதிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கூட உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். See, whenever you take a stand for God, you might face many problems. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்ம தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க அழைத்து செல்லப்பட்டேன். You know, I was praying for a family.
அவங்க மரணத்துக்கு சமீபமாக இருந்தார்கள். They took me to that family and that family was close to death. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். Doctors forsook them. ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒரு உயிரோடு இருப்பார், அவ்வளோதான் சொன்னாங்க. And they said he might be alive for 2 or 3 அந்த days. வீட்டில் ஒரு மரணத்தின் சாயல், ஒரு மரணத்தின் சோகம். There the sorrow of death was fully encamped in that house. அங்கே போய் ஜெபிக்க போன பொழுது நான் எப்படி ஜெபிக்க போகிறேன், எப்படி இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல போகிறேன் என்ற நிலையிலே நான் காணப்பட்டேன். When we went there, I thought, how am I going to pray? How am I going to console this family? பாருங்க, அதில் சங்கீதம் 18 அந்த 5-6 வசனங்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு சத்தியம் எனக்கு புரிந்தது. So when I read Psalm 18:5 and 6, when we look upon God, call upon God, then he will deliver us. சங்கீதம் 18:4 சொல்லுகிறது, மரணக்கட்டினை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. The same chapter 4th verse says, the sorrow of death encompassed me, and the flood of ungodly men made me afraid. The snare of death prevented me. ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை அங்கே இருந்தது. There it was a place filled with fear. தேவனை நோக்கி நான் ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக எப்படி நான் ஜெபிக்க போகிறேன், எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரத்தை கேட்டேன். So I did look upon God and I asked God, for what should I pray here? தேவன் சங்கீதம் 18:19 எனக்கு வெளிப்படுத்தினார். God showed me Psalm 18 verse 19. சிலவேளை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்தும்படியாக கொடிய மரண வியாதிகளை அல்லது கைகால் செயல்பட முடியாமல் போகும்படியாக நிம்மதியற்ற நிலையிலே சத்துரு கொண்டு வந்து ஒரு இடத்தில் அவர்களை வைத்து விடுகிறார். You know, at times Satan to terrify the true child of God, Satan brings all the diseases that take you to death. அடி மேல் அடி விழுந்துட்டே இருக்கும். திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகும், குடும்பத்தில் யாராவது அடுத்தடுத்து மரித்து போவார்கள், அல்லது தொடர காரியம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், தோற்று போகும். ஒரு மனம் கலங்கி ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி திகைத்து போவார்கள். You might be pushed to a circumstances wherein you might be facing fall upon fall, maybe a loss in your business, or you might be facing a disease that is taking you to death. You might be facing a circumstances wherever whatever you touch or do, you are facing failure. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். At times when you're listening to this sermon, you might also be facing this kind of things in your life. சங்கீதம் 18:19 நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். You should inherit Psalm 18:19. அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. There Bible says very clearly, he has enlarged my steps under me, that my feet did not slip. பிரியமானவர்களே, இப்பொழுது இருக்கிற இருளிலே இருந்து தேவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். My beloved, God will bring you from the darkness to the light. இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கமான இடத்திலிருந்து விசாலமான இடத்துல கர்த்தரை கொண்டு வந்து வைப்பார். From this narrow place, God is going to bring you to an enlarged place. அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறபடினாலும் நீ அவர் மேல் பிரியமா இருக்கிறபடினாலும் அவர் உன்னை நிச்சயமாகவே தப்புவிப்பார். Since God loves you and you love God, he is going to deliver you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் இங்கே தேவனை குறித்து நமக்கு ஒரு நிலையான ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. There you should have a strong faith in God. ஏனென்றால் இதே 18ஆம் சங்கீதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உற்சாகப்படுத்தினாலும், whatever it might be in the 18th Psalm, many things can encourage you. சில வசனங்கள் நம்மை நிறுத்தி யோசிக்க வைக்கிறது. But there are certain verses that makes you think. அதிலே சங்கீதம் 18:26 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, when you read in Psalm 18:26, புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவேன். There it is written, with the pure thou wilt show thy pure, and with the fraud thou wilt show thyself fraud. நீ தேவனை எப்படி தேவனுக்கு முன்பாக இருக்கிறாயோ அப்படியாகவே தேவனும் மாறுகிறார். You know, however you are, the same way God reflects. நீ தேவனுடைய பாதையை விட்டு நீ மாறுபட்டு விட்டால் தேவனும் உனக்கு மாறுபட்டு விடுவார். If you go away from the path of God, God will be forward to you. நீ தேவனோடு இணைந்து தேவனை நம்பி கடந்து வருவாயானால் தேவன் உனக்கு நம்பிக்கைக்குரிய தேவராக அவர் கடந்து வருவார். If you come to God seeking help from God, then he will be faithful to you. Hallelujah. 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 Hallelujah.
நேரங்களில் தேவன் நம்மை சரியான பாதையில கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது பிடிக்காமல் அநேகர் அவரை விட்டு விலகி விடுகிறார்கள். You know, at times when people do not work according to God, God moves away from them. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved children of God, நீங்கள் பாருங்கள் 47ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. when you read the 47th verse, it says so. சங்கீதம் 18:47. Psalm 18:47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. Bible says very clearly, it is God that avengeth me and subdueth the people unto me. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், ஒரு நாளும் நீங்கள் பழி வாங்குற எண்ணத்திலே நீங்கள் காணப்படக்கூடாது. Beloved children of God, you who know God, you who know Lord Jesus Christ, you should not have a habit of avenging people. அப்படிப்பட்ட சிந்தனைகள் தேவனுக்கு அருவருப்பாய் காணப்படுகிறது. Such thoughts are really very disgusting before God. நீ தேவனை சார்ந்து கொள்வாயானால் உனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உண்மையான தேவன், உனக்காக செயல்படுகிற தேவன். அவருக்கு நீ இடம் கொடுக்க. When you rely on God, then you should understand you have a good God, you have a great God, a true God who avenges for you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்ட எவனும் எவளும் பழி வாங்குகிற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்களானால் தேவனால் உங்களுக்கு துன்பம் வரும். Any child of God who has inscribed the name of God on your forehead, who had been saved, you should understand, if you come to a situation wherein you want to avenge people, then you are in a miserable state. என் அன்பு மகனே மகளே, My beloved sons and daughters, பழி வாங்குவது உனக்குரியது அல்லது தேவனுக்குரியது. avenging is not of yours, it's of அவர் God. சொல்கிறார், உனக்காக நான் பழி வாங்குவேன். God is saying, I will avenge for you. நீ என்னை மட்டும் சார்ந்து கொண்டிரு என்று அவர் சொல்கிறார். You rely on me. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியாக இதில் ஒரு வசனம், அருமையான ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். 48வது வசனம். And finally we are going to meditate a beautiful verse that is in the same chapter, 48th verse. சங்கீதம் 18:48 சொல்லுகிறது, அவரே என் சத்துருவுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. Hallelujah. There it is written, He delivereth me from mine enemies. Yeah. அவர்தான் சத்துருக்களை விலக்க போகிறவர், விலக்குகிற தேவன். There you can understand He is the one who is going to deliver you from your enemies. என் அன்பு மகனே மகளே, நீ யாரையும் பழி வாங்காதே. உன் சத்துருக்களை உனக்காக சங்கரிக்கிற தேவன் உன் அருகில் இப்பொழுது நின்று கொண்டு. Beloved child, you need not avenge anybody. There is a God who is ready to destroy all your enemies. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு மேலாக கர்த்தரை உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. Hallelujah. All those who rise up against you, there is a God who is ready to rise you up above them. என்ன ஒரு ஆழமான அழுத்தமான சத்தியமான வார்த்தை பாருங்கள். See, such a very deep truth. 48ஆம் வசனத்துல, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி. 48th verse says very Jesus. clearly, Yeah, thou liftest me up above those that rise up against me. கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன் என்று சொல்லி. Thou hast delivered me from the violent man. உன் சார்பிலே தேவன் நின்று விட்டால் உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது, யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. If God be for you, then no man can come against you. இன்றைக்கு தேவன் சொல்கிறார், உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன். Today God is saying, I am going to change all your darkness into light. உனக்காக ஒரு விளக்கை நான் ஏற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். I am going to enlighten a light for you, turn a light on for you. யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்புகிறாங்களோ அவங்களுக்கு மேலே நான் உன்னை உயர்த்துவேன். And all those who rise up against you, I am going to lift you above them. மகனே மகளே, My beloved son என்னை and சார்ந்து daughter, கொள். you rely on me. என்னை இறுக பற்றிக்கொள். You clutch to me. உன் விளக்கை ஏற்றுகிற தேவன். I am a God who enlightens your உன் darkness, இருளை வெளிச்சமாக்கும் தேவன். who lights your candle. ஜெபிக்கலாமா? Shall we pray? எங்களை அன்பாய் அதிகமாய் கிருபையாய் தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, Our beloved Father who loves us more mercifully and wondrously. தேவரீர் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி சங்கீதம் 18ஆம் சங்கத்திலே அநேக ஆழமான சத்தியங்களை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்கு God, in the Psalm 18 chapter 28 verse, Lord, you gave us a beautiful verse to meditate deeply, that thou wilt light our candle. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த ஒரு ஆயுதமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். In the name
of Jesus, no weapon shall stand in front of your child. உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. Let your mercy, let your grace, and let your wonder be there in them. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பு கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். Oh, I surrender all your beloved people into your blessed hand. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். Lord, support them, guard them, safeguard them. அவர்கள் இருளை வெளிச்சமாய் இப்பொழுதே மாற்றி விட்டதற்காக நன்றி. Enlighten their darkness. துதி கன மகிமை இல்லாம கேரெடுக்கிறோம். I surrender all the glory and honor to you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask. Amen. 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 God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். May the Lord bless you and be with you. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.